சரியான சம்பவம் ஆயிடுச்சுங்க. சிலிண்டர் தீர்ந்துருச்சு. எனக்கு தெரியல என்னடா அடுப்பெரியிலே பார்க்குறேன், எல்லாம் தாளிச்சு விட்டு பார்க்குறேன் சிலிண்டர் தீர்ந்துச்சு. நேற்றெல்லாம் தீர்ந்துருக்கலாம்ல. கரெக்டாக ஸ்கூல் காலேஜ் போகிறப்போ தான் சிலிண்டர் தீரணுமா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எனக்கு வேறு லேட்டு வேறு ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. பாருங்க, காளான் வந்து சரி பிரியாணி போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கேன். நீ எவ்வளோ சீக்கிரத்தில் முடிக்க போகிறேன்னு எனக்கே தெரியல. சரியாக பழி பண்ணிடுச்சு. ஸோ ஹாய் மக்களே, குட் மார்னிங். இப்போ வந்து நீங்கள் ஒரு வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க. சரியான சம்பவம் நடந்துருச்சுங்க. அதாங்க, சிலிண்டர் தீர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் எடுத்து மாட்டி சம்பி தாட்டி விடுறதுக்குள்ளே இன்றைக்கி வந்து லேட் ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து காளான் பிரியாணி தான் செய்யலான்னு சொல்லிட்டு நேற்று வந்து காளான் பாக்கெட் வந்து ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். சரி, ஓகே, காளான் பிரியாணி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படிங்கிறனால வந்துட்டு காளான் பிரியாணி செஞ்சுட்டு இருந்தேன். நேற்று வச்சு குழம்பு கொஞ்சம் இருந்துச்சு, ரசம் இருந்துச்சு. சரி, இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு எதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்போவுமே வந்து நம்மளோட லைஃபு வந்து ஃபாஸ்ட் மூவிங்லே தான் இருக்கும். அது பெண்களோடது பார்த்திங்கன்னா வந்துட்டு அதிகமாகவே இருக்கும். சமைச்சு ஹஸ்பண்டை வேலைக்கு தட்டி விட்டு, குழந்தைங்களை ஸ்கூலுக்கு தட்டி விட்டு, அதுக்கப்புறம் வீட்டு வேலை முடிச்சு, அதுக்கப்புறம்லாம் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டைம் ஆயிரும். அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். அதே வந்து கை குழந்தை வச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் ரெஸ்ட்டே கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் பிள்ளைகளெல்லாம் தாட்டி விட்டதுக்கப்புறம் அதுங்க போயிட்டு ஸ்கூல்லேருந்து வீடு வர வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவனமெல்லாம் அங்கேயே தான் இருக்கும். என்ன பண்ணுறாங்களோ ஏது பண்ணுறாங்களோ. இதே பஸ் ட்ராவலிங் போயிட்டு வர குழந்தைங்களாம் பஸ்ஸில் போயிட்டு பத்திரமா வருவாங்களோ என்னமோ அப்படிங்கிற நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி தான் நான் தம்பி காலேஜ் பஸ்ஸில் தாட்டி விட்டாலும் பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும் தான் நான் யோசிப்பேன். எங்கள் குழந்தைங்களும் மட்டும் இல்லை, எல்லா குழந்தைங்களும் அப்படி தான். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிடமும் பார்த்திங்கன்னா வாழ்க்கை வந்து வேகமாக மூவ் ஆகிட்டுருக்கு. என்னோடய லைஃப்பும் பார்த்திங்கன்னா 7 வருஷம் வந்து ரன் ஆயிடுச்சு. தம்பிகளும் வந்து பெருசாகிட்டானுங்க. அடுத்தடுத்து அவனுங்களோட வந்து ஃப்யூச்சர் எப்படியோ அப்படிங்கிறத நாங்கள் இப்போ வரைக்கும் யோசிச்சுட்ருக்கோம். நம்ம வாழ்க்கையில் இனி இப்படியே இருக்கக்கூடாது, அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து ரொம்ப நாளாகவே இருந்துகிட்டே இருக்குது. நிறைய பேர் கேட்குறீங்க, அக்கா ஏக்கா கலெக்ஷன்ஸ் போட்டுட்டு ஏக்கா ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு. வாட்ஸ்அப்பில் என்கொயரி போயிட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து பெண்டிங்கில் வச்சுருக்கேன். தம்பி காலேஜ் சேர்த்துற வேலை இருக்கனால வந்துட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஃபினிஷிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனால வந்து பெண்டிங்கில் இருக்கேன். இனி வந்து அடுத்தடுத்து வந்து நம்மளோட அப்டேட்ஸ் வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் போடுறோம், என்ன மாதிரிங்கிற அப்டேட்ஸ்லாம் நான் கண்டிப்பாக வந்து கொடுக்குறேன். எனக்கு எப்படி அந்த கலெக்ஷன்ஸில் வந்து நீங்கள் சப்போர்ட்டாக இருந்தீங்களோ அதே மாதிரி அடுத்த ஸ்டெப்பில் வந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட்டாக இருங்க. அதுதான், எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம். இதை சொல்லணும்னு நினச்சி அதனால தான் சொன்னேன். பாய்.